ஹலோ வணக்கம். நாம் மல்டி லிங்குவலாக இருக்கிறது நல்லதுன்னுவோம். ஏன்னாக்கா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸை நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டா? எனக்கு இந்த லாங்குவேஜ் மட்டும் போதும், இந்த லாங்குவேஜ் மட்டும் போதும் அப்படின்னு செல்ஃப் கண்டென்ட்டாக இருக்காதீங்க. எவ்வளோ லாங்குவேஜஸ் நம்ம கற்றுக்குறோமோ அத்தனையும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் எஸ்பெஷலி நம்ம குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே அவங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுங்க. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ நல்ல லாங்குவேஜஸ்லாம் மல்டிபிள் லாங்குவேஜ். ஏன்னா குழந்தைங்க ஈஸியாக கற்றுக்கும். ஏன்னா அது பேசும்போது தயக்கம் இருக்காது. தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் அது பாட்டுக்கு பேசி பேசி பழகிடும். அதுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் நாம் பெரியவங்க இந்த இந்த இது தப்பாக பேசுகிறோமோ, இந்த ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருக்கோ, மற்றவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்களோன்னு நினச்சிட்டு தயக்கம் இருக்கிறதுனாலேயே நம்மளால் சீக்கிரமாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க முடியறதில்ல. ஆனால் குழந்தைங்க ஈஸியாக கற்றுக்கும். ரைட்டா? ஸோ குழந்தையிலேயே கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் மல்டிபிள் லாங்குவேஜஸை அதை கற்றுக் கொடுங்க. அண்ட் நாமும் கூடிய வரைக்கும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸை கற்றுக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. 1 or 2 லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவனை விட நம்ம ஒரு 4-5 லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா வி ஆர் இன் அப்பர் பொசிஷன் அர்த்தம். ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வேறு ஸ்டேட்டுக்கு போகலாம், இல்லை வேறு கண்ட்ரி, அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும் லாங்குவேஜ் தெரியலன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது. அதனால் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டா தான் நம்ம இப்போ கேரளாவில் திடீர்னு ஒரு வேலை கிடைக்கலாம், இல்லை கர்நாடகாவில் வேலை கிடைக்கலாம், இல்லை நார்த்தில் வேலை கிடைக்கலாம். அப்போ அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சாக்க தான் அந்த இடத்துல நாம் ஃப்ளரிஷ் பண்ண முடியும். அதனால் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ஸு கற்றுக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. குழந்தைங்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்க. ரைட்டா? இந்த லாங்குவேஜ் மட்டும் போதும், இதுதான் ரொம்ப இது. எல்லா லாங்குவேஜும் பற்றுதல் இருக்கட்டும். அதே நேரத்தில் யூ ஷுட் லேர்ன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அண்ட் பி கம்ஃபர்டபுள் வென் யூ ட்ராவல். ரைட்டுங்களா?